இன்றைக்கி நம்ம புதினா துவையல் அரைக்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா நட்டது. எங்கள் அக்காடி வீட்டுக்கு நட்டுது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் கொத்தமல்லி தேவைப்படுது. கொத்தமல்லி, கொஞ்சம் கருப்பிலை, தேங்காய் பூ, உளுந்து, வெங்காயம், இஞ்சி, ஊசி மிளகா, பட்டை மிளகா, பூண்டு இதெல்லாம் பிளெண்ட் பண்ணணும். அப்புறம் அதோட இது பார்ப்போம். அப்புறம் கொஞ்சோண்டு புளி அப்புறம் நம்ம இதெல்லாம் அரைச்சோன்னே கொஞ்சம் லேசாக அப்புறம் கடைசி உப்பு போட்டுக்கலாம். அதோட புளியோட அந்த உள்ளுக்கு இருக்கிற கொட்டை அதை எடுத்துட வேண்டியதான். ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம்ல. இப்போ நான் புதினா செடியை காட்ட போகிறேன். ஏன்னா வீட்டில் தான் எடுத்தது நேற்று. அது எங்கேன்னு காட்டுவோம். ஏன்னா நேற்று எடுத்தாச்சுல, இனிமேல் தான் எல்லாம் வளர்ந்து வரும். இதில் தான் வளர்த்து வச்சுருந்தோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இனிமேல் தான் வளர்ந்து திருப்பி வரும். எங்கள் அக்கா நெட்ட செடியை பார்த்தீங்களா? குட் மார்னிங்க்கா. பூ இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? யாருக்கு வேணும் பூ? குட் மார்னிங் பூ கலர் கலராக இருக்குது. ஓகே, நம்ம அதை அரைக்காத மீனுக்கு நம்ம வதக்க போகிறோம். ஜாமான்லாம் சட்டியை வச்சாச்சு, அடுப்பை பற்றி வச்சு தேங்காய் பூ போடுங்க. அடுப்பு ஸ்லோ வச்சு அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வைக்கும். நல்லா ப்ரௌன் கலர் வரைக்கும் கொஞ்சம் வறுத்துட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருங்க. கீழே அப்படியே வச்சிடாதீங்க, ஏன்னா தீஞ்சிரும். அடுப்பு மெதுவாக வச்சு. ஓகே, அது கொஞ்சம் ப்ரௌன் கலர்னால் எடுத்து வச்சுருங்க தனியாக. அதே கடாயில் கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றிக்கங்க வதக்கிறதுக்கு. மற்ற ஜாமான் பூண்டை போட்டுருங்க. அப்புறம் வெங்காயம், இஞ்சி போட்டுருங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஓகே, இது லைட்டாக ப்ரௌன் கலர் வர மாதிரி இருந்தோன்னே வதக்குங்க. அதுவும் ஒரு கடாயில் மஞ்சள் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் பட்டை மிளகாவும் ஊசி மிளகாவும் போட்டுருங்க. அந்த வெங்காயம் பூண்டு வச்சுருந்தோம்னா அது மங்களே போட்டுருங்க. அப்புறம் உளுந்து கொஞ்சம் போடுங்க. அதையும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்குங்க. எல்லாமே அடுப்பு ஸ்லோ வச்சு தான் வறுக்கணும். அதையும் அந்த முதல்லாம் தாளித்து போட்டோம்னா அதிலே போட்டுருங்க. ஏன் தனித்தனியாக அரைக்கிறேன்னு கேட்பீங்களா? ஏன்னா ஒரு ஐட்டம் சீக்கிரம் தீஞ்சிடும், ஒரு ஐட்டம் மொத்தமாக இருக்கும். அதனால் ஒன்று ஒன்றா வறுக்கிறோம். கடைசியாக கருப்பிலை கருப்பிலை போட்டோன்னா வாசனை கேட்குது. இதுவும் சொந்தமாக நட்ட கருப்பிலை, கடையெல்லாம் வாங்கலை. அதையும் அந்த வறுத்து வச்சுல அதிலே போட்டுருங்க. அப்புறம் கொத்தமல்லியை போட்டுருங்க. அதையும் வதக்கணும். அதையும் வதக்கி அதை மங்களே போட்டுருங்க. ஓகே, மீன் நம்ம புதினா கடைசியாக வதக்குறோம்.
கொத்தமல்லி வந்து முதல்ல போட்டோம்ல, அது வந்து கொஞ்சம் நேரம் நான் வதக்கணும். ஏன்னா போட்டோன்னு அது அப்படியே இதாயிடும். ஃப்ரெஷ் புதினா வீட்டிலேருந்து எடுத்தது. எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள், சின்னதான கொஞ்சம் தான் இருக்குது. இதுதான் புதினாவோட ரகசியம். ஓகே, தாளிச்சாச்சு. அதையும் கடைசியாக வந்து அந்த இதிலே போட்டுருங்க. இது எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ பிளெண்ட் பண்ண போகிறோம். தேவாளிக்கு உப்பு கொஞ்சோன்னு போட்டுக்கங்க. எல்லாம் சேர்ந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றக்கூடாது, அறவே தண்ணி ஊற்றாதீங்க. அப்புறம் வறுத்து வச்ச தேங்காயும் புளியும் அதிலே போட்டுருங்க. ஓகே, நம்ம அரைச்சி வச்சது எல்லாமே இப்போ பிளெண்டரில் போட்டுறோம். தண்ணி ஊற்றாதீங்க. இந்த பிளெண்டர் பாய்க்கணும்ல, லேசாக தண்ணி ஊற்றணும். ஏன்னா இன்னொரு பிளெண்டர் இருக்கும், அது இந்தியாவிலேருந்து வாங்கினது. அந்த பிளெண்டர் எங்கே இருக்குது இல்லை, இப்போதைக்கு இந்த பிளெண்டர் பாய்க்கணும். லேசாக தண்ணி ஊற்றுங்க. ஓகே, இந்த மாதிரி நேகம் அரைச்சாச்சு. இந்த மங்கள தண்ணியை எடுத்து ஊற்றி வைக்கப்போம். ஓகே, நம்ம புதினா ரெடி ஆச்சு.